குட் ஈவினிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷலான ஒரு குட் ஈவினிங் இப்போ ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12th இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா நடந்துச்சு. ஸோ எக்ஸாம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி எழுதிருந்தாங்க, ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கான எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாடரேட் டு ஈஸி லெவலில் தான் இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸு ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள் ஆனது என்னென்னா கிராமரில் தான் கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்துச்சுனாங்க. எந்த மாதிரினா இந்த எரர் ஸ்பாட்டு, இந்த டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச், ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சில இது மாதிரி கிராமர் பார்ட்ஸில் வரல வர்பு, நவுன் அந்த மாதிரி போகிற மாதிரி ஃபில் இந்த பிளான். ஸோ அது மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஈஸியாக இருந்ததுலாம் எப்படின்னு வந்து பார்த்தா இந்த ப்ரிஃபிக்ஸு, சஃபிக்ஸு, இந்த காம்பவுண்ட் வேர்ட்ஸ் அந்த மாதிரி ஒரு சில கிராமர் பார்ட்லாம் ஈஸியாக இருந்துச்சுனாங்க. டஃப்னு சொல்ல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாடரேட் லெவலில் இருந்துச்சுன்னு சொன்னாங்க அந்த கிராமர் பார்ட்லாம். இப்போ 5 1 மார்க் வரும் உங்களுக்கு இந்த ஸ்பாட் எரரு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 கொஷின் ஈஸியாக அட்டன் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஒரு கொஷின் 2 கொஷின் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி இருந்துச்சுனாங்க. ஸோ கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட்லேருந்து ஈஸி லெவலாக தான் இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்குறது என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ வந்து மார்க்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக கிராமர் நீங்கள் நல்லா அட்டன் பண்ணிவிட்டு நல்ல ப்ரெசன்டேஷன் கொடுத்துருந்தீங்கன்னா மற்ற தியரிஸுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மார்க்ஸ் வரும் இப்போ ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்குறது கிரேஸ் மார்க்கு. ஸோ எதனா கிரேஸ் மார்க் வருமோ கொஸ்டின் மிஸ்டேக்குன்னு. ஸோ தமிழ் தான் நம்ம சொல்லிட்டோம் ஆல்ரெடி. இப்போ இருக்கோம் எந்த அப்டேட் இல்லை, நம்ம டீச்சர்கிட்ட ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் நம்ம சொல்லி வச்சுருக்கோம். ஏன்னா கிரேஸ் மார்க் அப்டேட் எதனா மார்க்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி தான் சொல்லி அது வந்து மோஸ்ட்டாக எப்போ தெரிய வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வரும்னு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்ஷன் டியூட்டி அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா வேல்யூவேஷன் கீ ஆன்சர்ஸ்லாம் ரெடி பண்ணுவாங்கல்ல. ஸோ அப்போ அந்த டைமில் வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது ஓகேங்களா. ஸ்டில்னோ வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் டு ஈஸி லெவலில் தான் இருந்துச்சு. பாஸ் ஆகிறதுல ரொம்ப ஈஸி இப்போ ஓகேங்களா பாஸ் ஆகிறது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி கிராமரு, பாதி வந்து பார்த்தீங்கன்னா தியரி எழுதுகிற மாதிரி தான் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். இப்போ உதாரணத்துக்கு பேராகிராஃப் ரைட்டிங்கு, ரஃப் டிராஃப்ட், ஃபேட் டிராஃப்ட்டு, அப்புறம் இந்த பை சார்ட்டு, அப்புறம் ஒரு பேராகிராஃப் ரீடிங் காம்படிஷன், இதெல்லாம் வந்து நீங்கள் ஈஸியாகவே வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஓனாகவே எழுதி நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம் ஓகேங்களா. இங்கிலீஷில் 90க்கு 60க்கு மேலே எடுக்கிறது ரொம்ப ஈஸி ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதே ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நீங்கள் வர அடுத்த சப்ஜெக்ட் உதாரணத்துக்கு மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, காமர்ஸு ஒவ்வொரு குரூப்பை பொறுத்து உங்களோட மேஜர் சப்ஜெக்ட்ஸு இனிமேல் வரப்போகுது. ஸோ அதை வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி படிங்க ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த அப்டேட்டை உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிடுங்க.